ஹாய். ஸோ போன வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு சி ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறது, கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஒரு பேசிக் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமு எப்படி ஜிசிசி கம்பைலர் யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணுறது அப்படின்ற பார்த்தோம். இந்த வாட்டி அடுத்து செகண்ட் இது வேரியபிள்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 4 இன்பில் டேட்டா டைப்ஸ் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்டுனா இன்டீஜர், ஒரு நம்பர் வந்து வித்தவுட் டெசிமல், ஒரு நேச்சுரல் நம்பர்ன்ற பாருங்க, ஒரு ஹோல் நம்பர், நெகட்டிவ் நம்பரும் பாசிட்டிவ் நம்பர். ஓகேவா? ஸோ அது இன்டீஜரை நம்ம இன்ட்டுனுவோம். ஓகேவா? இன்டீஜர் தான். அடுத்து ஃப்ளோட்டு. ஓகேவா? ஃப்ளோட்டு. ஸோ ஃப்ளோட்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஃப்ளோட்டுன்றது டெசிமல் நம்பர் வச்சு வர்றது. ஓகேவா? 7 டெசிமல் பாயிண்ட் வச்சு இருக்குது. எக்ஸாம்பிள் 3.07. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளோட்டு. இன்டிஜர் என்ன? 1, 100 இப்படி போகிறது, -2000. ஸோ இதெல்லாம் வந்து இன்டிஜர் கீழே வரும். ஓகேவா? அடுத்து கேரக்டர்னா ஒரே ஒரு லெட்டர். ஓகேவா? ஸோ கேரக்டர்ன்றது சி, கரெக்டாக, இது ஒரு லெட்டர். கரெக்டாக? ஏ. கேரக்டர் எப்போவுமே நம்ம சிங்கிள் கோட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே. அண்ட் கேரக்டர் பாயிண்டர்னு போகும்போது அது வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். அது லேட்டராக பார்ப்போம் பாயிண்டர் பிடிக்கும்போது. ஓகேவா? ஸோ கேரக்டர், ஃப்ளோட்டு, இன்டீஜரு, டபுள். ஸோ டபுள்ன்றது சேம் டெசிமல் தான், பட் டபுள் தி ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஸோ இங்கே எப்படின்னா 7 டிஜிட் வரைக்கும் இட் கேன் ஸ்டோர். ஸோ இப்போ எப்படின்னா 999. ஸோ இது எத்தனை 7 இருக்குது. கரெக்டாக? அது 15 வரைக்கும் ஸ்டோர் பண்ணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் டிஃபர் ஆகும். ஸோ இன்டிஜர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு 32 பிட் மிஷின் ஆர் 32 பிட் கம்பைலர் இருந்தது. ஸோ இது மாறும். இப்போ இந்த சைஸ்லாம் பேஸ்ட் ஆன் இந்த என்ன கம்பைலரோ அந்த கம்பைலர். இப்போ 32 பிட் மிஷின் இருக்குது அப்படின்னா இன்ட் வந்து 4 பைட்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம் என்னென்னு. இது வந்து 4 பைட்ஸ், இது 4 பைட்ஸ், இது 1 பைட், இது 8 பைட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் டிஃபர் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து இன்டிஜருக்கு இட்ஸ் 4 பைட். அதாவது இப்போ நம்ம வரைஞ்சி காட்டலாமே பெட்டர். ஸோ இன்டிஜர், கரெக்டாக? ஸோ இன்டிஜர்னா 4 பைட் சொன்னேன். கரெக்டாக? சைஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், கிளியராக எழுதுகிற மாதிரி இருக்கும். 4 பைட்ஸ். கரெக்டாக? ஸோ ஒரு மெமரியில் 4 பைட்டு இது வைக்கும், இன்டிஜருக்கு அலோகேட் ஆகிக்கும். ஓகேவா? இப்போ இது 0லேருந்து ஆரம்பிச்சதுன்னா அடுத்த இன்டிஜர் எங்கே இருக்குன்னா 4லேருந்து இருக்கும். கரெக்டாக? ஏன்னா 4 பைட்டு, 0, 1, 2, 3 4 பைட்டில் சேவ் ஆகிக்கும். இதுவே வந்து ஒரு ஃப்ளோட்டுனாலும் 4 பைட்ஸில் சேவ் ஆகிக்கும். இதுவே ஒரு கேரக்டர்னா 1 பைட் தான், அதாவது ஒரு சிங்கிள் பைட்லேயே வந்து சேவ் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இந்த பைட்டுன்றது 8 பிட்டு. ஓகே. ஸோ 1 பைட்னா 8 பிட்டு. ஒரு பிட்டுன்றது எதர் இட் கேன் பி 0 ஆர் 1. ஓகேவா? அதே மாதிரி ஒரு பைட்னா 2 நிப்பிள். ஸோ அப்போ ஒரு நிப்பிள்ன்றது ஒரு பைட்டே 2ஆக பிரிகிறது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா வந்து எஃப்எஃப்னு ஸ்டோர் பண்ணியிருப்போம். எஃப்எஃப்ன்றது 255 ரெப்ரசன்ட் பண்ணுறது ஹெக்ஸாடெசிமலில். கரெக்டாக? இந்த எஃப்எஃப்னா அது ஒரு பைட். ஓகேவா? ஆனால் ஒரு நிப்பிள்னா அந்த எஃப்ஏ 2ஆக போடுறது. இது ஒரு நிப்பிள், இது ஒரு நிப்பிள். ஓகேவா? ஸோ 2 நிப்பிள், 8 பிட்டு, ஒரு பைட்டு. இந்த கால்குலேஷன் தெரிஞ்சுட்டா போதும். ஓகேவா? ஸோ அப்போ கேரக்டருக்கு ஒரு பைட் போதும். ஒரு பைட்டில் இட் கேன் சேவ் த கேரக்டர். கரெக்டாக? ஸோ கேரக்டரோட லென்த்து வந்து 8 பிட்லேயே சேவ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? அடுத்து டபுள். ஸோ டபுளுக்கு 8 பைட்டு தேவை, 8 பைட்டு தேவை. ஓகேவா? இந்த 4 மாதிரி 8 இது தேவை. ஓகேவா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் தான் ஆக்சுவலாக வரும்.
ஓகேவா, ஏன்னா 4 இது ஒரு 4, ஸோ 8 பைட்டு அதுக்கு எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ கோடு போவோம். இப்போ இப்படி இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு இன்டிஜர் போடுவோம். இன்ட்டு நேமிங் வந்து எப்போவுமே மீனிங்ஃபுல் வேர்டு கொடுங்க. ஓகேவா, ஸோ வேல்யூ 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ வேல்யூ _1 எப்போவுமே மீனிங்ஃபுல் நேம் கொடுக்கும். இப்போ 100ன்னு சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த 100 இந்த இதில் போயிட்டு உட்காந்துரும். ஓகேவா, ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா printf %d யூஸ் பண்ணணும். ஓகேவா, எதுக்கு, இன்டிஜருக்கு. ஸோ இங்கே வேல்யூ 1 நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணும்போது சேம் ஜிசி மேல் அப்பர் அமுக்குனீங்கன்னா லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆன கமெண்ட் வந்துடும். நம்ம ரன் பண்ணிவிட்டு .a.out பார்த்தீங்களா, இப்போ 100 பிரிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இது இந்த வேல்யூன்றது ஒரு பாக்ஸு. ஓகேவா, வேல்யூன்ற ஒரு பாக்ஸுக்குள்ள இந்த பாக்ஸோட பேர் வந்து வேல்யூ _1. இதுக்குள்ளே என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, 100ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நான் எப்பெல்லாம் வேல்யூன்ற இதை கால் பண்ணுறனோ கரெக்டாக printfல என்ன பண்ணுறோம், %d போட்டு வேல்யூன்னு கால் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த வேரியபிள் இந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ வேரியபிள் ஓகேவா, ஸோ வேரியபிள் will store certain values. ஸோ இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஓகேவா, ஸோ எல் வேல்யூ ஆர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அங்கே பார்க்கணும். ஓகே, ஸோ இதுதான் முக்கியமானது, வேரியபிள் விச் ஸ்டோர்ஸ் டேட்டா. இப்போ 100ன்றது இங்கே ஸ்டோர் ஆயிருக்கு. சிமிலராக இப்போ ஃப்ளோட்டு வேல்யூ 2ன்னு வைக்கிறேன். ஓகேவா, வேல்யூ 2ல் வந்து 3.14 அப்படின்னு நம்ம சேவ் பண்ணி ஃப்ளோட்டை ரன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே எஃப்னு கொடுக்கணும் ஃப்ளோட்டுக்கு. ஸோ வெறுமனே ஃப்ளோட்டை ரன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வருதுன்னு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0000 கரெக்டாக. ஸோ இப்போ இங்கே வந்து ஃப்ளோட் இருக்குது. இதுவே நான் வந்து சப்போஸ் இந்த ஃப்ளோட்டு தானே இது ஆக்சுவலாக, இதுக்கு பதில் நம்ம டி கொடுத்தா என்ன ஆகும், அது இன்டிஜர்னு அசியூம் பண்ணிக்கும். இங்கே பார்த்தீங்களா, ஸோ டி வந்து என்னது, எக்ஸ்பெக்டட் ஆர்குமெண்ட் டைப்பு இன்ட். ஏன்னா டின்றது என்னது ரெப்ரசென்ட் பண்ணுறது, இன்டிஜர் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆனால் செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன இருக்குது, ஃப்ளோட்டுன்னு இருக்குது. ஸோ அப்போ இங்கே டிக்கு பதிலாக நீ எஃப் போடுன்னு அப்படியே சொல்லுது. ஸோ நம்ம இங்கே எஃப் போட்டுட்டேன். ஓகேவா, அப்போ எக்ஸிக்யூட் ஆகும்போது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எனக்கு இவ்வளோ டிஜிட்ஸ் வேணாம், எனக்கு ஃபஸ்ட்டு 2 மட்டும் பிரிண்ட் ஆனால் போதுன்னா இங்கே %0.2fன்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா கரெக்டாக நமக்கு 2% வேணும். இப்போ எனக்கு 4 வேல்யூ வேணும் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்லேருந்து நம்ம 4ன்னு கொடுத்தோம்னா 4 பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து ஃப்ளோட் நம்பரில் எத்தனை வேல்யூ வேணும்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். வெறுமனே கொடுத்தோம்னா என்டையர் 6 இதுவும் வரும், நம்பர் மென்ஷன் பண்ணி கொடுத்தோன்னா அத்தனை டெசிமல் வரும். ஓகேவா, இப்போ கேரக்டர். ஸோ கேரக்டர் வந்து வேல்யூ 3ன்னு வைப்போம். ஓகேவா, ஸோ வேல்யூ 3 வச்சுட்டு நம்ம என்ன சொன்னேன், சிங்கிள் கோட்டில் எதனா ஒரு கேரக்டரை நம்ம இது பண்ணுறோம். ஸோ இஃப் வேல்யூ 3 ஸ்டோர்ஸ் அ சிங்கிள் பைட். ஓகேவா, ஸோ இப்போ இந்த வேல்யூ 3ல சிங்கிள் பைட் ஸ்டோர் ஆகுது. ஸோ அதை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ %c. ஓகேவா, ஸோ கேரக்டருக்கு %c. இப்போ வேல்யூ 3. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்தீங்களா, டின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, இதுவே வந்து நான் இங்கே டி கொடுத்தா என்ன ஆகும், ட்ரை பண்ணி பார்ப்போமா. 100 வருது. ஏன் தெரியுமா, ஏன்னா ஆஸ்கி டேபிள்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இந்த இமேஜில் பார்ப்போம். ஸோ ஒரு ஆஸ்கி டேபிள் தெளிவாக இங்கே இருக்குது. இங்கே டி எங்கே இருக்கு, இங்கே ஸ்மால் டி. இங்கே பார்த்தீங்களா, ஸ்மால் டியோட டெசிமல் வேல்யூன்னா 100. ஓகே, அதனால
டின்ற கேரக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். டிக்கு பதிலாக நம்ம இன்டிஜர் போட்டோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் இன்டிஜர் வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகிடும். இது எப்படி இன்னும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம்? இங்கே கேபிட்டல் ஏ இருக்கு, அதுக்கு ஈக்குவலண்ட் என்ன 65. இப்போ நான் இங்கே கேபிட்டல் ஏ போடுறேன். ஓகே, ஆனால் இது கேரக்டர் வேல்யூ. இப்போ இந்த ஏ வந்து இன்டிஜர்னு நினச்சிக்கிட்டோம்னா அதோட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். நாம் அங்கே பார்த்தது என்ன 65. பார்த்தீங்கன்னா 65 பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ கேபிட்டல் ஏ வந்து கேரக்டராக நம்ம அசியூம் பண்ணோம்னா ஏ, இஃப் இட்ஸ் இன்டிஜராக நம்ம அசியூம் பண்ணோம்னா அதோட வேல்யூ 65. ஓகேவா? ஸோ ஆஸ்கி டேபிள் பிரகாரம். ஓகே, இது எப்படின்னா வந்து ஏ வந்து கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா அது ஏ. ஒரு இன்டிஜர் வந்து ஏவை எப்படி பார்க்கணும்னா 100ன்னு பார்க்கும். ஓகேவா? அதுதான் டபுள். அடுத்து ஸோ டபுள் வேல்யூ 4. ஓகேவா? ஸோ 3 டாட் ஒரு நம்பர் ஒரு 5 ஒரு எவ்வளோ நம்பர் மொத்தம் இங்கே இருக்குது 10 நம்பர். ஓகே, டபுள் கிளிக் பண்ணோம்னா எத்தனை கேரக்டர் செலக்ட் ஆயிருக்கோ அது வந்து இங்கே 10 செலக்டர்னு வந்துடும். ஓகேவா? இங்கே மறுபடியும் பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் எஃப் டபுளுக்கு சேம் தான். ஓகேவா? ஸோ வேல்யூ 4. ஓகே, இங்கேயும் ஸ்லாஷன் போட்டிருக்கோம். ஸ்லாஷன்ன்றது நெக்ஸ்ட் லைனை ரெப்ரசென்ட் பண்ணுறது. எனக்கு இந்த லைனை காட்டிலும் அடுத்த லைன் போகணுன்றது. ஓகேவா? இப்போ நான் இங்கே வந்து ஸ்லாஷன் போடலன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். நீங்களே பாருங்க, எல்லாம் ஒரே லைனில் வந்துடும். இப்போ எனக்கு 100 3.14 இது பார்க்க எப்படி இருக்குது நமக்கு புரியுதா? டக்குன்னு பார்த்தா புரியுமா? அதனால தான் இங்கே நம்ம ஸ்லாஷன் போடுறோம். ஸ்லாஷன் போடும்போது நெக்ஸ்ட் லைனுக்கு அது மூவ் ஆயிக்கும் கர்சர். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லாஷன் வந்து போட்டாலே போதும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.